அவர்களுடைய பிழை தானே. இளைஞர்களோ பொதுமக்களோ மாற்ற வேண்டும்னு ஏன் நினைக்காங்க? அவங்க மேல இருக்க அதிருப்தியில அந்த மாதிரியான ஒரு எண்ணம். அப்போ அதிருப்தி ஏற்படும் அளவுக்கு செயல்பட்டிருக்காங்கன்னா ரொம்ப நல்லவங்க அப்படின்னு தானே நீங்க ஆளுங்கட்சிக்காரங்களை பார்க்கணும். அவ்வளவு நல்லவங்க, அதனால அவங்க வீட்டுக்கு போட்டுமே கொஞ்சம். அதனால மாற்ற வேண்டும்னு நினைக்கிறவங்க மாற்றி பாடட்டுமே. ஒன்றும் இல்லைங்க, விஜயகாந்த் காலம் நான் தொடர் வண்டியில் வந்துக்கிட்டு இருக்கேன். அப்போ எதுக்கு உட்காந்துருக்கிறவங்க எல்லாம் விஜயகாந்தை பற்றி பேசுகிறாங்க. ஏங்க விஜயகாந்த் என்னங்க செய்வார் அரசியல்னு கேட்டுவிட்டேன். இவங்க என்ன செஞ்சு விட்டாங்க, அவருக்கு தான் போட்டு பார்ப்போமே அப்படின்ட்டு பதில் சொன்னாங்க. இந்த போட்டு பார்ப்போமேன்னு பதில் சொன்னோன்னே நான் வாயடைச்சு போனேன். போட்டு பார்ப்போமேன்னு சொல்கிறவன்ட்ட போய் நான் என்ன பதில் சொல்ல முடியும்? இதுவரை சோதிக்கப்படாதவர் போட்டு பார்ப்போமேன்னு சொல்கிறாங்க, பொதுமக்கள் சொல்கிறாங்க, பகிரங்கமாக தொடர் வண்டியில் விவாதித்து கொண்டிருக்கும் பொழுது சொல்கிறாங்க. அப்போ எப்படி மாற்று சொல்ல முடியும்? இப்படி ஒரு சிந்தனை போக்கு இருக்கிறது. கட்சிகளுக்கு வாக்குகள் இருக்கின்றன. கட்சிகளால் பலன் அடைந்தவர்களோ பலன் எதிர்பார்ப்பவர்களோ, கட்சி சார்பற்ற வாக்கு என்று ஒரு பெரிய அளவுக்கு வாக்கு வங்கி இருக்கு. அவங்க தானே அந்த தொடர் வண்டியில் வந்தவங்க. அவங்க ஏன்னா போட்டு பார்ப்போமேன்னு எனக்கு பதில் சொன்னவங்க. அதுதானே பொதுமக்கள் என்று சொல்லக்கூடிய மாற்றத்தை விரும்பக்கூடியவர்கள் விஜய் நோக்கி வருகிறார் நீங்க சொல்வதும் அதே கூட்டம் தானே. அப்போ பொதுமக்கள் அபிப்பிராயம் வேறொன்றா இருக்கு. ஆண்டு கொண்டிருப்பவர்களுடைய, அது ஒன்றிய அரசாங்கம் சரி மாநில அரசாங்கம் சரி, அவங்களுடைய சிந்தனை செயல்பாடு என்பது வேறொன்றா இருக்கு. இதுதானே. அப்போ இரண்டுக்கும் சம்பந்தம் இல்லாத, இரண்டுக்கும் பொதுமக்களுக்காக என்று சொல்லிவிட்டு வருவோம், பொதுமக்களுக்கு துன்பம் இழைத்துக் கொண்டே இருப்போம் என்று சொல்பவர்களை பொதுமக்கள் அடையாளம் கண்டுவிட்டோம், மாற்று இல்லையே என்று அமைதியா இருக்கிறோம், மாற்று வந்து விட்டது அதனால் நீ வீட்டுக்கு போ என்று சொல்கிறோம். அதனாலதான் பொதுமக்கள் மத்தியில் இருந்தும் இளைஞர்கள் மத்தியில் இருந்தும் பை பை ஸ்டாலின், பை பை ஸ்டாலின் வருது.